ஸோ கைஸ், ஒரு சில மீடியாக்களில் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவில் கிடையாது, பட் ஒரு சில அளவுக்கு பரபரப்பாக பார்த்தோம்னா பேசப்பட்டுட்டு வருது இந்த ஒரு நியூஸ் தான். நம்ம இது இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா பரபரப்பாக பேசும் அப்படின்னுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த அறிக்கையில் பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. அதனால தான் பார்த்தோம்னா ஒரு சில திமுகவுக்கும் முட்டு கொடுக்குற இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் இருக்கிற ஒரு சில பேர் பார்த்தோம்னா கதறிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வர்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்தோம்னா 100% வந்து ஓட் பண்ணணும். மிக முக்கியமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் தேசத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் யார் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க. திமுகவோட பிரவீனவாதிகளுக்கு பார்த்தோம்னா வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி அஃபீஷியலாகவே விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இப்படி ஒரு அறிக்கை வெளியிட முடியுமா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அது பார்த்தோம்னா ஒரு ஃபேக் ரிலீஸ் அப்படின்னு. இதை வந்து கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அவரோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணலை. இது பார்த்தோம்னா ஒரு ஃபேக்காக வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ண அறிக்கை கிடையாது. இது ஒரு ஃபேக் ரிப்போர்ட் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதில் இருக்கிற விஷயம் பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தான். இதை வந்து கிரியேட் பண்ண ஒருத்தர், அதாவது திமுகவோட பிரிவினைவாதிகளுக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம தளபதி விஜய் பார்த்தோம்னா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது இங்கே இருக்கிற கட்சிகள் எதுவுமே சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக தான். எல்லா கட்சியும் நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு 2 கட்சிகள் தான் மாற்றி மாற்றி பார்த்தோம்னா நாட்டானிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னும் தமிழகம் பார்த்தோம்னா கீழே தான் போயிட்டுருக்கே தவிர மேலே வந்த மாதிரி இல்லை. ஸோ அதை எதிர்த்து தான் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா இதர கட்சிகள் சரியாக இருந்தால் வேறு எந்த ஒரு புது கட்சியும் வராது, அதுதான் இயல்பு. இப்போ புது கட்சி ஒன்று வருது அப்படின்னா இதர கட்சிகள் சரியில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ப்ரெஸ் ரிலீஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் பார்த்தோம்னா தளபதி ஃபேன்ஸ் யாருமே டெஃபினட்டாக டிஎம்கேக்கு ஓட் பண்ண போகிறது கிடையாது, அது வேறு விஷயம். அதே மாதிரி ஏடிஎம்கேயும் ஓட் பண்ண போகிறது கிடையாது, அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இப்போ தாவேகா கட்சியில் சேர்ந்திருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் யாருக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா நிறைய தளபதி ஃபேன்ஸ் மைண்ட் செட்டில் ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அது அவங்களோட விருப்பம் தான். ஆனால் இந்த எலெக்ஷன் பார்த்தோம்னா நம்ம தளபதி கலந்துக்க போகிறது கிடையாது. 2026 சட்டமன்ற எலெக்ஷன் தான் வர்றாரு, அப்போ நம்ம தளபதிக்கு ஓட் பண்ண போகிறோம். பட் இந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு 2 கட்சிகளும் தளபதி ஃபேன்ஸ் புறக்கணிப்பாங்க. இதர கட்சிகள் எதுவோ அதுக்கு ஓட் பண்ண போகிறாங்க, அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அவங்களோட விருப்பம் தான். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னமோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. பட் இது வந்து அஃபீஷியலாக தளபதி விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணல, அவரோட அக்கௌண்ட்டில் இருந்தும் வரல. அது வந்து ஃபேக் தான், அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த விஷயத்தை மறுக்காமல் ஓகே அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களில் நான் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறத சொல்லாதீங்க. பட் டிஎம்கே டிஎம்கேக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.